நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. கட்டளை படத்தோட யமன் கட்டளை படத்தோட நன்றி அறிவிப்பு கூட்டம் அல்லது வெற்றி விழா கொண்டாட்டம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் இன்றைக்கி திரையரங்குகளில் சின்ன படங்களை எப்படி ரீச் பண்ணுறது, எவ்வளோக்குள்ளே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது, எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதே சேலஞ்சஸோடு வந்த ஒரு படம் தான். ஆனாலும் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆன திரையரங்குகளில் ஒரு டீசெண்டான ரிசீவிங் அந்த வீக் வந்த படங்களில் நீங்கள் கண்டிப்பாக எந்த டேட்டா பேஸ் வேணாலும் செக் பண்ணும்போது தெரியும். யமன் கட்டளை வந்து கண்டிப்பாக நோட்டிசபிளாக இருந்தது. ஒரு ரீசனபிள் வசூலும் எங்களுக்கு ப்ரொடியூசருக்கு கிடச்சிது. அந்த வகையில் ஆதரவு கொடுத்த தமிழக மக்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை இந்த முறையில் திரையில் கொண்டு சேர்க்குற வாய்ப்பை எங்களை நம்பி கொடுத்த தயாரிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவங்க பொதுவாக ப்ரொடியூசரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இவரை அறிமுகமாகும் பொழுது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்து சினிமாவை ரொம்ப நேசித்து உள்ளே வந்திருக்காரு. அவரோட ஒவ்வொரு தாட் ப்ராசஸுமே ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. நம்ம சினிமா தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக சினிமாவுக்கு வந்து சினிமாவை அனலைஸ் பண்ணியிருக்க ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணும்போது அவரோட தாட் ப்ராசஸ் இன்றைக்கி ட்ரெண்டில் இன்றைக்கி 2K கிட்ஸ் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாங்கள் ஒரு விஷயம் இப்படி பண்ணலாமான்னு இன்புட் கொடுக்கும்போதே இல்லை சார் ஆல்ரெடி இதில் ஐம் ஆன் இட் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த படத்தை நாம் எதிர்பார்த்துருப்போம் ஒரு பிசி அப்படின்ற போது இல்லை இது ஏ சென்டருக்கும் போய் சேரணுன்றதுக்காக அவரோட இன்புட்ஸ் நிறைய டிஜிட்டலாகவும் இறங்கி அவங்க பண்ணியிருந்தாங்க. முடிந்த அளவுக்கு அவங்க இந்த காம்பேக்ட் பட்ஜெட்டில் எவ்வளோ விஷயங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கும் சரி, இதுக்கப்புறம் அவரோட திரைப்பயணத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோட ஒரு இன்வெஸ்டர் வரும்பொழுது அவங்க இந்த வெற்றியை டேஸ்ட் பண்ணும்போது தொடர்ந்து பயணிப்பாங்க. நம்மளை மாதிரி திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். அந்த நம்பிக்கை நிறைய கிடைச்சிருக்கு. தென் இந்த படத்தோட இயக்குனர், மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாமே இந்த படத்தோட ரிலீஸ் ப்ராசஸில் நிறைய டைம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவங்க நிறையவே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களோட சப்போர்ட் இவங்களோட முன்னாடி இருந்த ப்ரீ போஸ்ட் வரைக்கும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ப்ராசஸ் வரைக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் வரைக்கும் அவங்க இருந்தது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவங்களுக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் முதல் தடவை பார்க்கும்போது ப்ரொடியூசர் என்ன சொன்னார், சார் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள் சார், நீங்கள் பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக்ன்றது ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொன்னார். ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் பார்த்ததுலேருந்து கலர்ஃபுல்லாகவே இருந்தது. படம் ஃபுல்லாக ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் எல்லாம் ஃபேமிலியர் ஃபேஸஸ், எல்லாமே ரொம்ப சின்ன ஆக்டர்ஸ் கூட இல்லை, எல்லாமே நல்ல நோனாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இது எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்குதுன்னா, படம் ரிலீஸுக்கு அப்புறமா சார் வந்து தேட்டர்கள் தாண்டி நீங்களே மற்ற பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான பிச்சிங் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா இடமே பாசிட்டிவான ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்குது. அதாவது ஓடிடி மட்டும் இல்லை, மற்ற அதர் லாங்குவேஜஸ் தெலுங்கு கன்னடா பண்ணும்போது கூட ஓகே ஒரு ரீசனபிளான நம்பர்ஸ் கிடைக்கும்போது ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரமாக அதெல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறோம். சாரும் அடுத்த ப்ராஜெக்ட் நோக்கி நகர்றாங்க. தென் இதில் ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களை நம்ம பார்க்குற படங்களில் ஒன்லி ப்ரொடியூசர், டைரக்டர் முடிஞ்ச அளவுக்கு இருப்பாங்க. ஹீரோ வரது ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இந்த படத்தில் ஹீரோ அவர் ஆல்ரெடி ஒரு சினிமா பின்னணியிலேருந்து வந்து சினிமா சுவாசம் சினிமா சாப்பாடுன்ற ஒரு மனிதர் வந்து டோட்டலாகவே இறங்கி முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருந்தேன். எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையும் சரி, ஃபஸ்ட் ஷோலையும் அவர் கூட இருந்தார். மிஸ்டர் அர்ஜுன் பிரதர் அவரும் சினிமாவில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்த சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் இதில் நம்ம இன்புட் கொடுக்கணுன்றது அவங்க ஃபுல்லாக நின்னாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் இந்த படத்தில் ப்ரொமோஷன்ஸில் கூடவே இருந்தாங்க. இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும்ன்றத நம்பிக்கை இது மூலமாக தெரியுது. ஸோ யமன் கட்டளை படத்துக்கு ஊடக நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜெனுவனாக இருந்தது, ரொம்ப நல்லாவே இருந்தது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு அளித்த மக்களுக்கு நன்றி. விரைவில் யமன் கட்டளை படம் நல்லபடியாக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை சந்திக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதை பரிந்துரைத்த நண்பருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இல்லை யார் ஃபஸ்ட்டு அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். அந்த யமன் கட்டளை இன்றைக்கி வந்து இது வெற்றி விழா மாதிரி தான் நாங்கள் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் பிஆர்ஓ சாரை வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியோட, அவர் தான் வந்து நிறைய முயற்சி எடுத்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணார். எங்கள் தயாரிப்பாளர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் இந்த படத்தை வந்து 25வது நாள் வரையும் கொண்டு வந்து சேர்த்தது இவங்க இருவரும் தான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். பாட்டை பற்றி சொல்லுங்கள். பாட்டை சொல்லுங்கள். பாடல் அனைத்து 5 பாடல்களும் எல்லாமே எல்லா ரசிகர்களும் ரொம்ப ரசித்தாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் அதில் வந்து காசு பாட்டு வந்து ரொம்ப எல்லாம் ரசித்தாங்க. அப்புறம் வைஃபை அந்த சாங்கு
எல்லாருமே ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. என்ன சார் சொல்லுங்கள், நீங்கள் தான் சார் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. அர்ஜுன் சார், அர்ஜுன் தம்பி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட். இது என்னென்னா, நாங்கள் ஒரு சின்ன படமாக தான் ஆரம்பித்தோம். இது வந்து கண்டிப்பாக நல்ல ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும், கண்டிப்பாக ஆகுன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த படம் ஆரம்பித்தோம். அதே மாதிரி ரீச் ஆச்சு. அது இதோட மெயின் தேங்க்ஸ் வந்து நான் மீடியா நண்பர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா ரிவ்யூவும் சரி, எல்லாருமே சரி, ரொம்ப நேர்மையாக பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படம் வந்து ஆக்சுவலாக எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணிலாம் சொன்னாங்க, என்னென்னா ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு மூவி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே அது வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற சந்தோஷத்தில் எனக்கு வந்து ப்ரொடியூசர் சார், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அதே மாதிரி வெங்கட் சார், பிஆர்ஓ எல்லாருமே வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆக்டராக வந்து நம்ம வெளியில் எவ்வளோ தெரிகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதில் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டர்லையும் சரி, எல்லா ஆர்டிக்கல்லையும் சரி, எல்லாத்துலேயும் வந்து என்னை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பாராட்டு தான் வந்து ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த வெற்றி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் நான் இன்னொரு விஷயம், நாளைக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைரக்டர், ஃபேவரட்டான ஒரு ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வாழ்த்துக்கள். நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் அந்த படத்துக்காக. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். யமன் கட்டளை சக்ஸஸ் மீட் வந்திருக்கோம். மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் அன்பு மயில்சாமி. ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரால் தான் இந்த படம் இவ்வளோ ரீச்சு. அதுக்கப்புறம் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள் ப்ரெஸ் ஃபேமிலி. நீங்கள் என்னென்னா இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இந்த பாசிட்டிவாக ரீச் ஆகிருக்காது. எல்லாருமே நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு ஒரு ஜென்யூன் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி எங்கள் ஏபிசி சென்டர் எல்லா இடத்துலையும் படம் நல்லா ரீச். பார்த்த மக்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து எல்லா சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து நிறைய ஆர்டிஸ்ட்டை படத்தில் பார்க்குறோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நான் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய வாட்டி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாங் 2 சாங் தான் ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாட்டை பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ கேட்க எனக்கும் எல்லா சாங்கும் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோரியோகிராஃபர்ஸ் ராதிகா மாஸ்டர், அபி மாஸ்டர், அப்புறம் ஜாய்மதி, சங்கர் மாஸ்டர் எல்லாருமே ஒரு சாங் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் படத்தில் எங்கள் கூட பணியாற்றிய நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க கூடலாம் நடித்தது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். ஸோ வையாபுரி சார் இருக்கார், நிறைய ஆர்டிஸ்ட், நளினி மேடம், அது மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஃபேமிலியாக வந்து நடித்து கொடுத்தாங்க. ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார், அவர் என்ன சொல்கிறது, பாவம் நாங்கள் எல்லாருமே அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இருந்தும் வந்து பொலைட்டாக நல்லா ஜாலியாக படம் எடுத்துகிட்டு படத்தை சூப்பராக ஃப்ரேம் கொண்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் கூட நடித்த சந்திரிகா ஹீரோயின், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கூட நல்லா அவங்க இன்னும் வரல. சரி, அடுத்தது அவங்ககிட்ட வரேன், அவனை பற்றி பேசலன்னு சொல்ல வரான். ஸோ அவங்களும் நல்ல கெமிஸ்ட்ரி, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் அர்ஜுனன், அவரை நான் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா படத்தில் 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள் அவர் கூட மட்டும்தான் இருந்தேன். நான் டேரக்டர் கூட என்றைக்காவது மிஸ் பண்ணியிருப்பேன். பட் அவரை நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. டே அண்ட் நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தோம். ஆனால் எந்த இடத்துல இருப்போம் எங்களுக்கே தெரியாது. ஸோ அவர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் கூட இன்னும் நாங்கள் நிறைய படம் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ க்ளீனான மியூசிக் கொடுத்துருந்தாங்க. பாட்டை கேட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டேக்கோ இந்த அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லா சாங்குமே நல்லா இருக்குன்னு மனசார வாழ்த்துனாங்க.
ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்னோடய தலைவர் படம், கமல் சார் படம், அதுக்கப்புறம் சிம்பு அண்ணன் லைக் மை பிரதர், அந்த படம் குரூவுக்கு வந்து மை ஹார்ட்டி விஷஸ். அந்த படம் எல்லா சென்டர்லேயும் வந்து நல்லா வெற்றிகரமாக உடனே என்னோடய வாழ்த்துக்கள். அந்த இஷ்யூ நான் முழுசாக பார்க்கல, பட் இது நம்ம அந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் நினச்சிட்டேன் நான். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ யாரும் அதை பற்றி சார் பேசுனதுக்காக வந்து அந்த சினி ஃபீல்ட்லேயோ அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன அது யூஸ்வலாக எப்பவுமே நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த லோக்கல் பாலிடிக்ஸ், அவங்க பொலிட்டிக்கல் பீப்புள் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் கொடுத்து இது பண்ணிடுவாங்க. பட் அந்த இஷ்யூ வந்து சேம்பரில், கர்நாடகா ஃபிலிம் சேம்பரில் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்டிக்ட் வரும், அது நம்ம சாருக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். படம் நல்லபடியாக ஓடும், அதுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், இல்லை எல்லாருமே ஆந்த வேல இருக்காங்க. சில பேர் பாதி பேர் பார்த்திங்கன்னா ஷூட்டில் இருக்காங்க. ஸோ இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து எப்பவுமே பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுவேன். 10 மணிக்கு சொன்னேன், 10 மணிக்கு வந்துட்டு. சரி ஓகே, ஆமாம், எனக்கு முன்னாடிலாம் ஒரு வந்துட்டு சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்ல. எல்லோரும் ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும். நீங்கள் வந்தீங்களா, சரி, நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நான் படத்தோட இயக்குனர் ராஜசேகர். இது இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன். ஸோ தேங்க்ஸ் கிவிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்னிட்ரி பீப்புள், ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார், அன்பு ஹீரோ, அர்ஜுனன், மியூசிக் டைரக்டர் சசிகுமார் அண்ணன், பிஆர்ஓ வெங்கட் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனேஷ். ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் கிவிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் மீடியா பீப்புள், வித்தவுட் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இட் கேன் நாட் பாசிபிள். ஸோ உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் எங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு கதை அப்படின்னும்போது ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சுரா, படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்க்கணும், ஆடியன்ஸுக்கு கொண்டு வர வைக்கணும், அதை கொண்டு போய் வைக்கணும்னா அதுக்கு உண்டான அதோடைய ப்ரமோஷன் என்ன, எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகேயன் சாருடைய அந்த ஃபுல் எஃபோர்ட் கொண்டு போய் ரீச் பண்ணி டில் நவ் இப்போ வரைக்கும் அதை எல்லா சென்டர்லேயும் கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லாரையும் ஹீரோ முதற்கொண்டு இயக்குனர் வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட், அர்ஜுனன் எல்லாரும் முதற்கொண்டு, மியூசிக் டைரக்டர் முதற்கொண்டு அந்த ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவர் டில் நவ் ப்ரமோஷனில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பிஆர்ஓ வெங்கட் சார், ஏன்னா இதை கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வெங்கட் சாருக்கு எங்களுடைய நன்றி. அண்டு ஃபைனலி எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் இவ்வளோ எல்லா ஆர்டிஸ்டோட இன்புட்டு, நமக்கு சொன்னது, இதை போய் சேர்த்த விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் எனக்கு கிடச்ச அவங்களுடைய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் காமெடி, ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரி தான் படங்கள் இருக்கும்போது இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபேண்டசி காமெடி அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து மக்கள் வந்து இதை ரசிச்சிருக்காங்க, அதை கொண்டாடி இருக்காங்க, ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மீடியா. வித்தவுட் யுவர் சப்போர்ட் இது எங்களுக்கு வந்து சாத்தியம் இல்லை. நன்றி, மிக்க நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து முகத்தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஏன் வரல? இல்லை எல்லாரையும் கூப்பிட்டோம். இப்போ சார் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து படத்தில் இருக்காங்க, ஷூட்டிங்கில் இருக்காங்க, அவங்கவுங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் வந்து இது எங்களுடைய பிளான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இதை வைக்கணும் அப்படின்றதுனால. அதனால் எங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எல்லோரும் ஷூட்டில் இருக்காங்க. ஸோ படத்தை எல்லாருடைய வாழ்த்தும் எங்களுடைய குரூப்பில் இருக்குது, எங்களுடைய மெசேஜில் இருக்குது. எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஷூட்டில் இருந்தனால தான் வர முடியல, மற்றபடி நாங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ வந்து சி சென்டரில் எஸ்பெஷலி ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இது மூணுத்துக்குமே அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன மாதிரி, ஜினேஷ் சொன்ன மாதிரி, இது வந்து பி அண்ட் சி டார்கெட் பண்ணாமல் ஏவும் டார்கெட் பண்ணி ஓவரால் கொண்டு போகும்போது சியில் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து உங்கள் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்கள் இதோடைய பாசிட்டிவ் மட்டும் இல்லை, சில குறைகள் சொல்லியிருக்கீங்க, அந்த குறைகள் அடுத்த படத்தில் நான் மாற்றிப்பேன்.
இல்லை, இது வந்து 3 கேள்வியும் ஆன்சர் இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி கதைகள் அமையுது அப்படின்னா, இப்போ ஒரு கதைகள் யோசிச்சு வச்சுருக்கோம். திருப்பி ஏன்னா இப்போ வந்து ஹாரர் த்ரில்லர் தாண்டி காமெடிக்கு எப்போதுமே ஒரு சென்ஸ் இருக்கும், அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அந்த காமெடிக்கு இப்போ அர்ஜுன் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்கும்போது, இப்போ வந்து சுந்தரராஜன் சார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், பவர் ஸ்டாரு, இவங்க நளினி மேடமு, இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கிடைக்கும்போது கொஞ்சம் நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் உள்ளே இருக்கும்போது இட் வில் பி ஈஸி. ஸோ அதனால் இந்த மாதிரி கதைகளும் ட்ரை பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ அந்த கதைகளும் முயற்சி பண்ணுவோம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரொம்ப பெருமைப்படுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மீடியா பீப்புளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான். அதேமாரி மக்களோட ஆதரவும் அதேமாரி ஒரு பெரிய லெவலில் கொடுத்தாங்க. சி சென்டர்லலாம் நல்லா ஓணுச்சு, பிசி ஏவும் நல்லா போணுச்சு. உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால புது புது தயாரிப்பாளர்கள்லாம் வரதுனால அவங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன தயாரிப்பாளர் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் தான் முழுக்க காரணமாக இருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளோட டைரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. அது ஹீரோ நல்லாவே ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுமாரி நல்லா சிறப்பாக அர்ஜுனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நிறைய பேர் சாங்கை பார்த்துட்டு 5 சாங்குமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு, மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க. அதுவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லியிருக்கீங்க அப்பாவோட சக நடிகர்களே எனக்கு வந்து உதவி பண்ண வாய்ப்பு தரலன்னு. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஏதாவது நான் ஆக்சுவலி அந்த இன்டர்வியூவில் அந்த மாதிரி பேசல. நீங்கள் அந்த லிங்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் அப்படி பரவிடுச்சு. ஸோ நான் அப்படி சொல்லாதனால நான் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சினிமா பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு முன்னுதாரணம் கொடுத்து நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நியூ ஃபேஸஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். நான் எனக்காக மட்டும் பேசலை, நான் சினிஃபீல்டு எல்லாருக்காகவும் சேர்த்து தான் பேசினேன். பட் அப்படி போட்டாங்கன்னா அதுக்காக நான் ஏதோ ரியாக்ட் இது பண்ணி பேசல. பட் ஐம் கீப் ஆன் கெட்டிங் கால்ஸ். அதை பார்த்துட்டு நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன படம் பண்ணுறீங்களா கேட்டாங்க. ஸோ எனக்கு அது எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் யாராவது கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துட்டு இருக்கும். ஸோ நானும் அதை போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அரசியலில் வந்து குடும்ப வாரிசு மாதிரி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க அக்கா பையன் விஜயாண்டகன் வச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்க மாதிரி ஆட்கள் படிக்கிறது கொடுக்கணும் வரும் சார், வந்துட்டுருக்கு. எனக்கு அப்படி கொடுத்தத சசிகுமார் சார் எனக்கு வந்து நான் நிறையா இதில் சொல்லியிருக்கேன். நிறைய என்னை ஃபஸ்ட்டு நான் அப்பா இறந்து போனோடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வீட்டில் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி முடிவில் நான் வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன், இல்லை நீ முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னவர் வந்து சசிகுமார் சார் தான். அப்புறம் அந்த படம் டிலே ஆகணுன்னா நிறையா படத்துக்கு திருப்பி எனக்கு வந்து அவர் இந்த கம்பெனியில் சொல்லியிருக்க போய் பாரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தனுஷ் சார் ஆக்சுவலி ராயனில் கூப்பிட்டா சாரே எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுக்கு நான் இதில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் பண்ணேன். அப்புறம் கவுண்டமணி சாரை கூப்பிட்டாங்க. அது மாதிரி நம்ம சினிஃபீல்டில் இருக்கோம் கூப்பிட்றாங்க. பட் என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் நல்லா என்னமா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணுறோம், நிறைய ஹீரோஸ் புது ஆட்களை மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கும் போதெல்லாம் இந்த கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா நான் எல்லா சார்பாக தான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னேன். பீப்புள் நம்ம சினிமாவில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ பீப்புள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். அரசியல்வாதிகள் தமிழக கன்னடம்ன்றது வந்து இது எங்கே பாதிக்குதுன்னா தமிழ் சினிமாவை தான் பாதிக்குது. நீங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே பொலிட்டிக்கல் வந்து சொல்கிறாரு, உங்கள் படம் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது யார் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் இப்போ சினிமாக்காரங்க அங்கே இருக்க சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது சார் பேசினது ஏதோ ஒரு இது பார்த்தேன், இஷ்யூ பார்த்தேன். அதில் சிவராஜ்குமார் சார் என்ன சொல்லியிருந்தார், அவர் பேசினதை நீங்கள் பாலிடிக்ஸ் ஆக்காதீங்க, இது நாங்களே எதுவும் பண்ணலையே, இது வந்து அவர் பேசுகிறது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான், நல்ல விஷயமா பேசியிருக்காரு. அது சாரும் சொன்னார், நான் வந்து தப்பாக பேசியிருந்தேன்னா நான் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்பேன், நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டதுக்கு ஐ காண்ட் அப்பாலஜைஸ் அப்படின்னாரு. கரெக்டாக தான் பேசியிருக்காரு, தப்பு கிடையாது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ அந்த ஊரில் இருக்க நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சின்னவங்க யாராவது அங்கே இஷ்யூ பண்ணிவிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அது வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவாக சாதகமாக இருக்கும். சார் அது சொல்கிறது சார், இந்த இஷ்யூவில் கொஞ்ச நாள் பேசுவோம் சார், அப்புறம் வேறு விஷயம் மறந்துடுவாங்க. இது நம்ம வழக்கமாக சினிமாவில் பாலிடிக்ஸ் சினிமா எல்லாருக்கும் நடக்கிறதா, அது நம்ம பெருசாக இருக்குது. இப்போ நம்ம கமிட்மெண்ட்டு, நம்ம ஒர்க்கு, அது மாதிரி பாசிட்டிவாக போனோம் அப்படின்னா எல்லாமே நல்லா நடக்கும். நான் எப்பவுமே ஒன்று தான் சொல்லுவேன், ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, அவ்வளோதான். இதை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது ஆக்சுவலி.
கண்டிப்பாக அடுத்த படம் வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கண்டிப்பாக அன்பு தம்பியை வச்சு கண்டிப்பாக அந்த படத்தை எடுப்போம் அடுத்த படத்தை. அதாவது உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது இல்லையா, அதேமாதிரி கண்டிப்பாக உயிர் இருக்கக்குள்ள கண்டிப்பாக உடல் இருக்கும். 2 பேரும் சேர்த்து வச்சு கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணிடுவோம். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 எவ்ரிவன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.